ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இது கூட நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த மசாலாவை ஒரு லிட் போட்டு மீடியமில் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அது ஃப்ரை ஆகட்டும். அந்த டைமில் நம்ம மசாலாவுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு இதை போட்டு வேணும்னா நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம், வேண்டாம்னா பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். நல்லா இந்த மாதிரி மையாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த இதுலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டும். ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டுக்கு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி அலம்பி இதில் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். ஸோ நம்மளோட எம்டி சால்னா ஆர் வெஜ் சால்னாஸ் டன். ஸோ கடைசியாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை இதோட சூப்பர் காம்பினேஷன். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு டைப் ஆஃப் சால்னா இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.